بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان نريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله مولانا கண்ணியமிக்க பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் நாம் நேசிக்கின்றவர்களின் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டியதனுடைய அவசியத்தையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டுமல்ல இபாதத் என்று அறிவித்தது, சமூகம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் இன்னும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இபாதத்தாகவே அறிவித்து தந்திருக்கிறார்கள் என்று பேசி வருகிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் செயல்படுத்தியும் காட்டினார்கள். நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது, மார்க்கம் என்பது சொல்வதோடு விட்டுவிடுவதல்ல, மார்க்கம் என்பது வெறுமனே அறிவிப்பதோடு விட்டுவிடுவதல்ல, கேட்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை நானும் நீங்களும் செயல்படுத்துகின்ற பொழுது, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும் அல்லது பயானாக இருக்கட்டும், எந்த காரியங்களை நாம் சொல்கிறோமோ அதை செயல்படுத்துகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கூட்டம் கூட்டமாக சென்று மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தீன் வ நஸீஹா, இந்த மார்க்கமே ஒரு உபதேசம் தான். நாம் இன்றைக்கு ஊர் ஊராக சென்று மேடை போட்டு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நம்மிடத்திலே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னார். ஆனால் சொல்லக்கூடிய என்னிடத்திலும் கேட்கக்கூடிய உங்களிடத்திலேயும் இந்த மார்க்கம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் மேடை போட்டு நாம் இதை சொல்ல வேண்டிய உபதேசம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இஸ்லாம் இந்தியாவில் பரவியது சஹாபிகளுடைய நடைமுறைகளை பார்த்து, இஸ்லாம் மக்காவில் பரவியது சஹாபிகளுடைய நடைமுறையை பார்த்து, இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பார்த்திராத மதீனா
ஆயிரத்து அன்சாரிகள் 70 பேர் மிஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் அதுவே சிறந்த உபதேசமாக இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களிடத்தில் உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய நளினத்தை, உங்களுடைய அழகிய குணங்களை அது அவர்களுக்கு உபதேசமாக மாற்றி காட்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நாம எத்தனை பேர்கிட்ட இந்த நடைமுறை இருக்கிறது சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் வ அஹ்ஸனுஹும் அக்லாகா. ஈமானில் பரிபூரணமானது, பரிபூரணமான ஈமான் உடையவர்களுடைய குணம் அஹ்ஸனுஹும் அக்லாகா, மனிதர்களிலேயே மிகச் சிறந்த குணம் உடையவர்களாக இருப்பார்கள். மனுஷனிலேயே ரொம்ப அழகான குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் ஈமானில் பரிபூரணமானவர்கள். இப்படி அழகான குணத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அது மனைவிக்கு உபதேசம் சகோதரர்களே. மனைவிக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய, கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடத்திலே மார்க்கம் இருக்க வேண்டும். நாம தாடி வைக்காம ஒய்ஃப்ட பர்தா போடுன்னு சொன்னா அவன் சொல்லுவான், முதல்ல நீரு தாடி வை. நாம தொழாம பிள்ளைகளை தொழ சொன்னா முதல்ல நீர் தொழும். நாம படிக்காம பிள்ளைகளை படிக்க சொன்னா நீரே படிக்கல, நான் என்னத்தை படிக்கிறது? ஆக நம்மிடத்திலே குறைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களிடத்திலே நிறைகளை எதிர்பார்ப்பது என்பது வாழ்க்கையில் இயலாத காரியம். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னிடத்திலே மார்க்கம் இருந்தால் என்னை பார்த்து இந்த சமூகம் திருந்தும். உங்களிடத்திலே மார்க்கம் இருந்தால் உங்களை பார்த்து இந்த சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களும் திருந்துவார்கள். குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காவது உபதேசமாக இருக்க வேண்டும் நம்முடைய நடைமுறை. வெளியே பேசுவோம், நானும் நீங்களும் வெளியே பேசுவோம். சமுதாயம் அப்படி இருக்கணும், சமுதாயம் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறதா சகோதரர்களே? அதுக்கு என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதுவும் இபாதத்து. வெறுமனே நோன்பு வைப்பதல்ல இபாதத்து. எல்லா நேரமும் பள்ளியில் வந்து இருந்து கொண்டு சுன்னத்து தொழுது கொண்டே இருப்பதல்ல இபாதத்து. எல்லா நேரங்களும் குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டே இருப்பதல்ல இபாதத்து. எல்லா நேரங்களிலும் ஷேக் எனக்கு திக்ர் கொடுத்திருக்கிறார், அந்த திக்ரை சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும், உலகத்தில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ஏதாவது ஒரு ஷேக்கிடத்திலே முயற்சி வாங்கிக் கொண்டே திக்ர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பதல்ல இபாதத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி வருகிறார்கள். பள்ளிகளிலே சந்தித்த சில பெண்களை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் சார்ந்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படி உஸ்மான் இப்னு மஃஊன் என்ற சஹாபியினுடைய மனைவியை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் பள்ளியில் வைத்து உஸ்மான் இப்னு மஃஊனுடைய மனைவியை பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், அவர்கள் இப்பொழுது நான் திருமணம் முடித்துக் கொண்ட புதுமண தம்பதிகள். இப்பதான் கல்யாணம் ஆச்சு உஸ்மான் இப்னு மஃஊனுக்கு. நான் அந்த பெண்ணை பார்க்கிறேன், பள்ளியை வச்சு பார்க்கிறேன். அந்த பெண்ணுடைய முகத்தில அந்த புதுமணவாட்டிக்கு உண்டான அந்த அழகு, அந்த மகிழ்ச்சி அவங்க முகத்திலே இல்லை. கல்யாணம் முடிஞ்சா ஒரு புது பெண் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவோம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது அந்த கல்யாண கலையவர்களுடைய முகத்தில் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளைக்கே மைனிமாய் போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி இருந்தது, எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருந்தது, எப்படி கணவன் நடந்து கொண்டார், இப்படி எல்லாம் விசாரிக்கிறது வழக்கம். அவர்களுடைய முகத்துல ஒரு முக வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா, ஏதோ இங்கே குறை இருந்திருக்கிறது அப்படிங்கறத வச்சு பெண்கள் கண்டுபிடிச்சுக்குவாங்க. பெண்கள் தான் சைக்காலஜிக்கலாக மற்றவர்களை புரிந்து கொள்வதில் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நாம ஒரு ஆணுடைய முகத்தை பார்த்து ஒண்ணும் கிடைக்க முடியாது. இவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பீங்க, இவ்வளவு நாள் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தவர்கள் கூட உங்களுடைய மனைவிமார்களுடைய நேச்சுரல் குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே வாரத்துல இந்த கணவன் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத பெண்கள் சாதாரணமாக அதுக்குன்னு
கொள்வார்கள். பெண்கள் மிக ஈஸியாக ஆண்களை பற்றியும் புரிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பெண்களை புரியணும்னு நீங்க நினைக்காதீங்க, அது முடியாது. ஏனென்றால் ஆதமுடைய விதாயகத்திலிருந்து வளைக்கப்பட்டவள் எப்பொழுதுமே வளைஞ்சே தான் இருக்கும். நீங்க வளைஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா அதுவும் நடக்காது, நெரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்காது. பெண்களை அவங்க போக்கில் விட்டுருங்க. அதுக்காக நீ எப்படி போனாலும் விடுறதில்லை. சில நேரங்களில் குடும்பங்களில் ஹராம் அல்லாத மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியங்களில் உங்களோடு தங்கித்துக் கொண்டால் சரி பெண் அவ இப்படிதான் இருப்பா அப்படின்னு கொஞ்சம் லூஸ்ல விட்டுரும். அங்க போய் கைக்கா பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் கிழிச்ச கொட்டை தாண்டக்கூடாது அப்படியெல்லாம் எந்த ஆணும் சொல்லக்கூடாது. அப்ப பெண்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அந்த பெண்ணுடைய யதார்த்த குணம் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ளவே முடியாது என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த பெண்களை பற்றி ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். ஆயிஷா நாயகி பார்த்தாங்க பள்ளியில வச்சு, என்ன இந்த புது பெண்ணினுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே, கல்யாண கலை இல்லையே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யார சொல்லலாம், இந்த புது மண பெண்ணினுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, அது என்னன்னு கூட்டி கேளுங்க, ஏதோ சங்கடங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சகோதரர்களே, ஒரு இமாம் என்பவர் அந்த ஜமாஅத்தினுடைய அமீராக இருக்க வேண்டும். இமாம் என்பவர் சமூகத்தில் உள்ள எல்லாருடைய முகதாவனைகளையும் வைத்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து அதற்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இமாம் என்பவர் வெறுமனே 5 நேரம் தொழுகை நடத்தி கொண்டு ஜும்ஆவை முடித்துக் கொண்டு அவருடைய வேலையை பார்த்து போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமூகம் ஒருவரும் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய சமூகமாக மாறவே மாறாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழைக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மஃஊனை அழைத்து வாருங்கள், கூட்டிட்டு வாங்க அவரை. என்ன இவரு? அப்ப ஒரு நபிக்கு என்ன வேலை? ஆகிரத்தை பத்தி சொல்லணும், மஹ்ஷரை பத்தி சொல்லணும், நரகத்தை பத்தி சொல்லணும், சொர்க்கத்தை பத்தி சொல்லணும், மறுமைக்கு என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி சொல்லணும். உலக வாழ்க்கையில இவர் என்ன இதெல்லாம் சொல்றதுக்கு? அப்படி இல்ல. ஒரு நபி என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடியவர் நபி. அந்த நபிமார்களின் வாரிசுகள் உலமாக்கள், அது உலமாவு வரத்துல் அன்பியா, ஆளுங்கள் நபிமார்களின் வாரிசுகள் சகோதரர்களே. எனவே மறுமைக்குரிய காரியங்களை மட்டுமல்ல சொல்லிக் கொடுப்பது, இந்த உலகத்திலே உன்னுடைய மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய அண்ணன் தம்பியோடு எப்படி நடக்க வேண்டும், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தால் அதை குர்ஆனுடைய அடிப்படையிலே இஸ்லாம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சுன்னத்துகளை எல்லாம் பேணப்படுவதற்காக வேண்டி ஆளுங்கள் ஒருவேளை எல்லா ஜமாஅத்திலும் எல்லா அமைப்புகளிலும் எல்லா ஊர்களிலும் முயற்சி எடுத்திருந்தால் இந்த சமுதாயத்தில் பிரச்சனைகள் சொல்வதெல்லாம் உண்மை போன்ற டிவி நிகழ்ச்சிகளுக்கு செல்லாத சகோதரர்களே. இன்று எல்லா டிவி நிகழ்ச்சிகளிலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி காலுக்கு மேல் கால் போட்டுக் கொண்டு சூரியனை வணங்கக்கூடிய ஜோசியக்காரனிடத்திலே ஜோதிடம் கேட்கக்கூடிய குறிகாரர்களை நம்பக்கூடிய மாற்றுமத சகோதரர்கள் இஸ்லாமியர்களுடைய குடும்ப விஷயத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகத்தை தள்ளி கொண்டு போவது, தொப்பியும் தாடியும் இந்த சுன்னத்துகளை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் விட்டுவிட்ட ஆளுங்கள் தான் என்பதில் ஒரு ஆளுமாக நான் குறைபட்டுக் கொள்கிறேன். எனவே மீண்டும் உருவாக்கக்கூடிய ஆளுங்களை உருவாக்குவது ஜமாஅத்து, ஒரு ஆளுக்கு என்னென்ன தகுதி வேண்டும் என்று நிர்ணயிப்பதும் ஜமாஅத்து, ஜமாஅத்திலே அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கள் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று எனவே உருவாக்கக்கூடிய ஆளுங்களுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக ரசூலுல்லாஹ் உஸ்மான் இப்னு மஃஊனை கூப்பிட்டாங்க. என்ன உஸ்மான், என்ன நீங்க